இந்த கிவன் ஃபிகர் இங்க ஒரு டயகிராம் குடுத்துருக்காங்க. வெளிய வந்து ஒரு ட்ரெபீசியம் இருக்கு. உள்ள ஒரு செக்டார மட்டும் ஷேட் பண்ணாம மத்த போர்ஷன்லாம் ஷேட் ஆயிருக்கு. ஸோ ஏபிசிடி இஸ் அ ட்ரெபீசியம் ஆஃப் ஏரியா குடுத்துட்டாங்க. ட்ரெபீசியமோட ஏரியாவோட வேல்யூ வந்து 24.5 இருந்தது அப்படின்னா, ஏடியும் பிசியும் பேரலல் லைன்ஸ். இந்த பிசியும் இந்த ஏடியும் பேரலலா இருக்கு. சிபிஏ வந்து 90 டிகிரி. சிபிஏ வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90ன்னு குடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஏடி வந்து 10. ஸோ ஏலேருந்து டி வரைக்கும் இந்த லென்த் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. பிசி வந்து 4ன்னு கொடுத்தாச்சு கொஸ்டின்ல. ஏபிஇ இஸ் அ குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க. ஏபிஇ அப்படின்றது வந்து ஒரு சர்க்கிளோட ஸோ குவாட்ரண்ட் அப்படின்னா சர்க்கிளை 2ஆ உடைச்சோம்னா கிடைக்கிறது செமி சர்க்கிள், 4ஆ உடைச்சா கிடைக்கிறது வந்து குவாட்ரண்ட். அப்போ இது வந்து ஒரு சர்க்கிளை 4ஆ பிரேக் பண்ணி கிடைச்ச ஒரு போர்ஷன் அப்படின்னு அர்த்தம் குவாட்ரண்ட். அப்போ ஆங்கிள் வந்து நம்ம 90 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே கிடையாது, இங்கே வரணும் ஆக்சுவலாக 90. இது வந்து ஒரு குவாட்ரண்ட், ஒரு சர்க்கிள்லேருந்து உடைச்சிது. ஸோ குவாட்ரண்ட்டுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ஆங்கிள் வந்து 90 தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன். அப்போ இந்த ரீஜனோட ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக இந்த உங்களோட ட்ரெபீசியமோட ஏரியாவிலேருந்து இந்த குவாட்ரண்ட்டோட ஏரியாவை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், மைனஸ் பண்ணால் போதும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் அப்படின்றது வந்து உங்களோட தீட்டா பை 360 மல்டிபிள் பை பை ஆர் ஸ்கொயர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு செக்டர் தான். தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரி அப்ளை பண்ணோம். இது வந்து 24.5ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகே, குவாட்ரண்ட்னால தீட்டாக்கு 90 போட்டுரும். அப்போ ரேடியஸ் கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் வந்து இந்த ஏபின்ற லைன் தான். இதில் வந்து இது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த ட்ரெபீசியம். ஒரு ட்ரெபீசியம்னு இருந்தது அப்படின்னா ட்ரெபீசியமோட சின்ன கிளாஸில் நீங்கள் படித்த ஏரியாவோட வேல்யூ. So area of the trapezium is equal to உங்களோட formula half into height into sum of parallel sides அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக a plus b நம்ம ஷார்ட்டாக எழுதுவோம். இந்த ஏரியா வந்து 24.5ன்னு கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. ஹாஃப் அப்படியே இருக்கட்டும். ஹைட்டுன்றது வந்து இந்த லைன் விச் மேக் 90 டிகிரி பர்பண்டிகுலர் டு த சைட்ஸ் வந்து ஏபி தான். அப்போ ஹைட் வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கணும். a plus b அப்படின்றது sum of the parallel sides. ஏடியும் இந்த பிசியும் தான் parallel sides. அப்போ அவங்க ரெண்டு பேரோட அடிஷன் தான் நம்ம எடுத்துருக்கணும். இப்படி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை வந்து ஏபியோட வேல்யூ தான். ஸோ இங்கே வந்து 24.5 is equal to half into ab multiple by இது 14 அப்படின்னு இருக்குது. இங்கே 2ம் 7ம் கட் பண்ணிக்கலாம். இப்படி 14 மல்டிப்பிள் இருக்க 7 இந்த பக்கம் வந்து டிவிஷனுக்கு வந்திருக்கும். இப்போ டிவைடட் பை 7 is equal to ab அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே ரெண்டு பேரும் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 3s are 21 வரும், பேலன்ஸ் 3 5. ஸோ 3.5 அப்படின்றது தான் ஏபியோட லென்த். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 3.5. ஸோ இது ஒரு குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் வந்து அப்போ 3.5. அப்போ ரேடியஸ்க்கு பதிலாக நம்ம என்ன தான் அப்ளை பண்ணணும், 3.5 தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் தான் உங்களோட ட்ரெபீசியமோட ஏரியா வேல்யூவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 24.5 மைனஸ் குவாட்ரண்ட்னால தீட்டா வந்து 90 by 360. மேம் இது வந்து நாங்கள் πr ஸ்கொயர் பை 4ன்னு எழுதிடுவோம். குவாட்ரண்ட்டுக்குன்னா கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஏன்னா இதை கேன்சல் பண்ணால் பை 4 தான் வரும். ஏன்னா சர்க்கிளை 4ஆ உடச்சா தானே குவாட்ரண்ட். πr ஸ்கொயர் பை 4 தான் எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதே டேரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் ஸ்கொயர்டு வந்து நம்ம 3.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இங்கே 3.5 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது 1s are, இது 4s are கேன்சல் ஆகிருக்கும். இப்போ 24.5 மைனஸ் இங்கே நம்மக்கிட்ட நியூமரேட்டரில் ஒரு 22 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 4 ஒரு 7, இங்கே 3.5 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 3.5 மல்டிபிள் பை 3.5 அப்படின்னு 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 3.5 1s are, 3.5 2s are அப்படின்னு சொல்லி இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். மேம் டெசிமல் கால்குலேஷன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 3.5 வந்து 35/10 அப்படின்னு எழுதிட்டு கூட நீங்கள் கேன்சலேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இங்கே 2 டேபிளில் இது 11 டைம் அப்படின்னு கேன்சல் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் பாருங்கள். 24.5 இங்கே மேலே வந்து 11ம் 3.5ம் இருக்குது. ஸோ இதை 11 டேபிளில் மல்டிபிள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. கடைசி நம்பர் அப்படியே எழுதிடலாம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த 3 எடுத்து அப்படியே எழுதிடலாம். ஸோ கடைசியில் ஒரு நம்பருக்கு அப்புறம் டாட் இருக்குது. 38.5 டினாமினேட்டரில் ஒரு 4 மட்டும் இருந்தது. அந்த 4 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 9.625 கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 14.875 கிடைக்குது. ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயரில் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இதான் உங்களோட ஷேடட் ரீஜனோட ஃபைனல் ஆன்சர். டெக்ஸ்ட் புக்கோட எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். நான் புக்கில் வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரு எக்ஸசைஸில் 10 to 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸாம்பிளில் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும். முதல்ல புக்கில் இருக்க கொஸ்டினை தரவு பண்ணிட்டு தான் நீங்கள் புக் அவுட் படிக்கணும் டெஃபினட்டாக. ஸோ டெக்ஸ்ட் புக்கோட எல்லா கொஸ்டின்ஸோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ப்ளஸ் சாம்பிள் பேப்பர், அப்புறம் ஆடி ஷர்மா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு. நல்லா படித்து நல்லா எழுதுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.